ஆதவ் அர்ஜுனாவை நீக்க கோரி அமலாக்கத்துறையில் மனு. முதல்வர் விஜய் என்ன முடிவெடுப்பார்? வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு விவகாரம் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வெற்றி கழக அரசில் அமைச்சராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரி அமலாக்கத்துறையிடம் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மனு சாதாரண மனு அல்ல. இதன் பின்னணியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள், அமலாக்கத்துறை விசாரணை, கேரள உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கு, அரசியல் அழுத்தங்கள் என பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இந்த மனு உண்மையில் என்ன சொல்கிறது? ஆதவ் அர்ஜுனா மீது என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன? முதல்வர் விஜய் என்ன முடிவெடுப்பார்? இந்த விவகாரம் வெற்றி கழக அரசுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனா யார்? தமிழக அரசியலில் சமீப காலமாக அதிகமாக பேசப்படும் பெயர்களில் ஒன்று ஆதவ் அர்ஜுனா. தனது அரசியல் செயல்பாடுகள் மூலமாகவும் மக்கள் தொடர்பு பணிகள் மூலமாகவும் கவனம் பெற்றவர். வெற்றி கழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். அதனால்தான் அவருக்கு அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அவரை சுற்றி உருவாகியுள்ள இந்த சர்ச்சை அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது? மதுரை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் முத்துக்குமார் மற்றும் நீலமேகம் ஆகியோர் ஒரு புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் முறைகேடு வழக்குகளுடன் தொடர்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்குகளின் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுது. மேலும் கேரள மாநிலத்தில் வெளிமாநில லாட்சி விற்பனை தொடர்பான வழக்கில் ஆதவ் அர்ஜுனா பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் மனுதாரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தற்போது அமலாக்கத்துறையின் விசாரணை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அமலாக்கத்துறைனா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அமலாக்கத்துறை அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது நாட்டின் முக்கியமான விசாரணை அமைப்புள்ள ஒன்று. குறிப்பாக பண மோசடி, சட்டவிரோத பண பரிமாற்றம், வெளிநாட்டு பண பரிவர்த்தனை முறைகேடுகள், இது மாதிரி விவகாரங்களை விசாரிக்கிற அதிகாரம் இந்த அமைப்புக்கு தான் இருக்குது. ஒரு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடைபெறுகிறது அப்படின்னா அது தானாகவே குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தமல்ல. அது வெறும் விசாரணை மட்டுமே. இந்த வேறுபாட்டை மக்கள் புரிஞ்சு கொள்வது மிகவும் முக்கியம். மனுதாரர்கள் என்ன கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, மனுவின் முக்கிய அம்சம் என்ன, அதுக்கப்புறம் விசாரணை சுதந்திரமாகவும் எந்தவித அரசியல் தாக்கம் இல்லாமலும் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதான். அதற்காக ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து விலக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏன்னா அமைச்சர் பதவியில் இருப்பவர் மீது விசாரணை நடைபெறும் போது அது விசாரணையின் நம்பகத்தன்மையை பாதிக்கக்கூடும் என்று மனுதாரர்கள் வாதிடுறாங்க. அரசியல் உலகில் இது ஒரு புதிய விஷயமா அப்படின்னா, இந்திய அரசியலில் பல முறை இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. பல மாநிலங்களில் அமைச்சர்கள் மீது விசாரணைகள் நடந்திருக்கு. சிலர் தாமாகவே பதவி விலகி இருக்கிறாங்க, சிலர் பதவியில் தொடர்ந்திருக்காங்க, சிலர் பின்னர் நீதிமன்றத்தில் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிலர் குற்றவாளிகளாகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. எனவே ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே ஒரு குற்றவாளி அப்படின்னு ஆகிட மாட்டார். அதே மாதிரி அமைச்சர் என்பதற்காக விசாரணை நடத்தப்பட முடியாது இல்லைங்களா? முதல்வர் விஜய்க்கு இது ஏன் சவால் அப்படின்னா, வெற்றி கழக அரசின் மிகப்பெரிய பலம் என்னன்னா ஊழலற்ற நிர்வாகம், மாற்று அரசியல், புதிய அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மக்கள் மத்தியில் அந்த கட்சி வளர்ந்தது. இப்போது அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரை சுற்றி சர்ச்சை உருவாகும் போது அதற்கான பதிலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் இந்த விவகாரம் நேரடியாக முதல்வர் விஜய்க்கு அரசியல் சவாலாக மாறியிருக்கு. விஜய் என்ன செய்யலாம் அப்படின்னா, அரசியல் பார்வையாளர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, விஜய்க்கு தற்போது 3 வழிகள் இருக்குது. ஒன்று விசாரணை முடிவரை காத்திருக்கிறது, இன்னொன்று அமைச்சரிடம் விளக்கம் கேட்பது, இன்னொன்று தற்காலிகமாக பொறுப்பிலிருந்து விலகுமாறு அறிவித்துவது. இந்த 3 வழிகளில் எதை தேர்வு செய்வார் என்பது தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எதிர்க்கட்சிகள் என்ன செய்யும் அப்படின்னா, தமிழக அரசியலில் எந்த சர்ச்சையும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஆயுதமாக தான் மாறும். இந்த விவகாரம் அதற்கான விதிவிலக்கல்ல. எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் பிரச்சாரமாக பயன்படுத்த முயற்சிக்கலாம். அரசு தரப்பு அதற்கு பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இதனால் வரவிருக்கும் அரசியல் சூழ்நிலை மேலும் சூடுபிடிக்க வாய்ப்புள்ளது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுமக்களின் பார்வையில் மிகவும் முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. உண்மை என்ன? இவர்கள் அரசியல் கட்சிகளை விட உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறாங்க. அதற்காகவே விசாரணை அமைப்புகள் உள்ளன, நீதிமன்றங்கள் உள்ளன. அந்த அமைப்புகள் தங்கள் பணியை சுதந்திரமாக செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். சட்ட ரீதியாக என்ன நடக்கும் அப்படின்னா, அமலாக்கத்துறை இந்த மனுவை பரிசீலிப்பாங்க. அதுக்கப்புறம் தேவை நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும். இதற்கிடையில் கேரள உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் முன்னேற்றமும் முக்கியமாக பார்க்கப்படும். நீதிமன்றத்தின் கருத்து, விசாரணை அமைப்புகளின் அறிவிக்கைகள், அப்புறமேட்டுக்கு சட்ட நடைமுறைகள், இதெல்லாம் இந்த விவகாரத்தின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு தீர்மானிக்கும். ஆதவ் அர்ஜுனாவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறி மனு அளிக்கப்பட்டிருப்பது ஒரு அரசியல் ரீதியாக பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஒரு முக்கிய விஷயத்தை நம்ம மறந்துவிடக்கூடாது. குற்றச்சாட்டு என்பது வேறு, குற்றம் நிரூபிக்கப்படுவது என்பது வேறு. எனவே விசாரணை அமைப்புகள் தங்கள் பணியை செய்யட்டும், நீதிமன்றங்கள் தங்கள் தீர்ப்பை வழங்கட்டும். அதுவரை பொறுமையாக காத்திருப்பது, உண்மையை அறிந்து கொள்வதே ஜனநாயகத்தின் அடிப்படை. இந்த விவகாரத்தில் அடுத்தது என்ன நடக்கிறது? முதல்வர் விஜய் என்ன முடிவெடுப்பார்? அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை இருக்கிறது என்பதை தொடர்ந்து கவனிக்கலாம். நன்றி, வணக்கம்.